வீடியோவில் நம்ம ஜேர்னல் பேரிங்கை எப்படி டிசைன் ப்ரொசீஜர் மூலயமா நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜேர்னல் பேரிங்கோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து சொல்லிடுவோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஷாஃப்ட் இருக்குது. இந்த பெண்ணை வந்து ஒரு ஷாஃப்ட்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த மோதிரத்தை 2 பேரிங் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இதை அப்படி கிளாம்ப் பண்ணி வச்சுருவோம். ஓகே, இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த பென் என்ன ஆகும்னா ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகே, இதுதான் ஜேர்னல் பேரிங்கோட கான்செப்ட். ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படி இப்படி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போது இதுதான் அந்த அவுட்டர் சர்ஃபேஸு. இதுக்கு இடையில ஆயில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃப்ரிக்ஷன் மூலிமா அந்த வியர் அண்ட் டியர் அந்த வாலில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆயில் ப்ரூஃப் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஷாஃப்ட் என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரொட்டேட் ஆகிட்டு இதை நான் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் காமிக்கிறேன். ஓகே, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷாஃப்ட் 2 சைடு என்ன பண்ணிருப்பாங்க, கிளாம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. சென்டரில் ஷாஃப்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஷாஃப்ட் என்ன ஆகிட்டு மூவ் ஆகிட்டு. ஓகே, இதை நம்ம இப்படி ரெப்ரசன்டேஷனாக இப்படி காட்டலாம். இப்போ புரிஞ்சுக்கிட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, நடுவில் வந்து ஷாஃப்ட் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி பேரன்ஸ் நிறைய வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஸ்லைடிங் ஷாஃப்ட்டு. ஓகே, ரேடியல் லோடை கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜேர்னல் பேரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஷாஃப்ட். ஓகே, 2 சைடும் இப்போ தான் நான் சொன்னேன். ஓகே, ரப் அகைன்ஸ்ட் ஈச் அதர். இந்த ஷாஃப்ட்டு இது ஜேர்னல் பேரிங்கு. இது உள்ள நான் ஷாஃப்ட் இருந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே 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 அவுட்டர் பார்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். எந்த பார்ட்டுக்குள்ளே நம்ம வந்து வச்சுருக்கோமோ அது அவுட்டர் கேஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்லீவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே ஓகே இப்போ ஜேர்னல் பேரிங்கில் டேர்ம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயாமீட்டர் ஆஃப் த ஜேர்னலு. பெரிய டி அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த பியரிங். ஓகே, எல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த பியரிங். ஓகே, இப்போது டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இதான் வந்து அந்த வியூ. ஓகே, இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் பியரிங்கு, அந்த லைனர். ஓகே, இந்த வியர் அண்ட் டியர் எல்லாமே என்ன பண்ணுறது கம்மி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லைனர் தான் என்ன ஆகும்னா தேயும். ஓகே, இது நடுவில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷாஃப்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த ஜேர்னல் அல்லது ஷாஃப்ட் நடுவில் வச்சுருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், ஜேர்னல் அல்லது ஷாஃப்ட்னு சொல்கிறோம். இந்த வெளியில் உள்ள இந்த கோட்டிங்க்கும் நடுவில் இந்த லைனருக்கும் இடையில உள்ள பகுதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெரிய டயாமீட்டர், இந்த பெரிய டயாமீட்டருக்கும் இந்த சின்ன டயாமீட்டருக்கும் இடையில உள்ள ஏரியா, இந்த ஒரு சிமெண்ட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் வந்து கிளியரன்ஸ். ஓகே ஓகே அந்த பியரிங் லைனர் எதுக்கு வச்சுருக்கோம், அந்த ஷாஃப்ட் எப்படி ரிவால்வ் ஆகி ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி உராய்வை ஏற்படுத்தி ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ண தான் போகுது. ஓகே, அப்போ அந்த இடத்துல உள்ள ஹீட் லாஸை வந்து அதாவது மெட்டீரியல் லாஸாக அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு லைனர் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த லைனர் என்ன ஆகும்னா தேயும். ஓகே ஓகே இது இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆயில் இன்லெட், ஆயில் யூஸ் பண்ணி, ஏன்னா அந்த ஷாஃப்ட் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு லூப்ரிகண்ட் ஆயிலை நம்ம ப்ரொவைட் பண்ணால் கொஞ்சம் ஒரு கூலண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஓகே, அந்த டயாமெட்ரிக் கிளியரன்ஸு சி, பெரிய டி மைனஸ் சின்ன டி, அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்து ரேடியல் கிளியரன்ஸு. ஓகே, ரேடியல் கிளியரன்ஸு ரேடியஸை வச்சு நம்ம எழுத போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இங்கே என்னது டயாமீட்டருக்கு பதிலாக என்னது ரேடியஸ், இங்கே என்னது ரேடியஸ். அதாவது இன்ஷார்ட் அதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சி பை என்னது 2. ஓகே, சி பை 2 எப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னது சி இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை டயாமீட்டர்னு போட்டுக்கலாம். இதுக்கு மேலே என்ன போட்டுக்கலாம் 2 டைம்ஸ் ஆஃப் கேபிட்டல் டயாமீட்டர் 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் டயாமீட்டர்னு போட்டுக்கலாம். ஓகே, இதுலேருந்து நம்ம 2 வெளியில் எடுத்துன்னு வச்சுக்கோங்கன்னா ஆர் பை என்னது ஆர்னு வரும். ஓகே, இது 2, இது கீழே கொண்டு வந்தால் இது ரேடியல் கிளியரன்ஸ். ஓகே, ஸ்மால் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு சி பை என்னது 2. புரிஞ்சிச்சா? அதை தான் இங்கே நோட்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கிளியரன்ஸ் ரேஷியோ அப்படின்றது சி பை கேபிட்டல் டி. இது கிளியரன்ஸோட டயாமீட்டர் ஆஃப் த ஜேர்னல். டயாமீட்டர் ஆஃப் ஜேர்னல்ங்கிறது எப்போவுமே வெளியில் ஒரு டயாமீட்டர் இருக்கும், அது உள்ளக்க ஒரு டயாமீட்டர், அது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கும்னா லேயர்ஸ் இருக்கும். இது வந்து ஸ்மால் டயாமீட்டர், இது கேபிட்டல் டயாமீட்டர். அப்போது